அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அல்லாஹ்வின் அடியான் பேசுகின்றேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உலமாக்களை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களுக்கான ஒரு விஷயம், சின்ன விஷயம். இப்போ மதரசாக்கள் உலமாக்கள் ஓதுறாங்க. அதில் 3 வகையாக உலமாக்கள் அங்கே உருவாக்கப்படுறாங்க. முதலாவது எப்படி தெரியுமா? செல்வந்தர்கள் இருப்பாங்க. செல்வந்தர்கள் அவங்க பார்ப்பாங்க, எங்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள் 4 பிள்ளை இருக்கும், பிள்ளைகளை படிக்க வச்சுட்டோம், மார்க்க சம்பந்தமாக அவங்க ஓத வைக்கணும்னு சொல்லி வசதிமான்கள் செல்வந்தர்கள் என்ன செய்வாங்க, தங்களோட ஒரு பிள்ளைகளை கொண்டு போய் மதரசாவில் சேர்ப்பாங்க. சரி, அவங்க ஒரு வகையாக சேர்க்கிறாங்க. இரண்டாவது வகையினர் என்ன செய்வாங்க தெரியுமா? சில பிள்ளைகள் இருப்பாங்க, வீட்டில் அவர்களால் தாங்க முடியாத அளவு பிள்ளைகளால் பிரச்சனை வரும். அவருடைய பாவனைகள் சரியில்லை, பேச்சு வழக்கு சரியில்லை, அவங்க நண்பர்களோடு சேர்ற விதம் சரியில்லை, இவர் திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, மதரசாக்களை கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைகளை விடுவாங்க. அவர்களும் உலமாக்களை உருவாக்கணும். சில பெற்றோர் மாதிரி இருக்கிறாங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. போகிற இடத்துல பார்த்தா ஒரு மூளை பயான் பண்ணுவார். அப்படி ஒரு பயான். சில மூளைமார் கிராத் ஓதுவாங்க, அவ்வளோ நல்ல ஒரு கிராத். இப்போ இவர் உள்ளத்தில் ஒரு ஆசை, அந்த மௌலை மாறி நம்மளோட பிள்ளையும் ஒரு நாளைக்கு பயான் பண்ணுவோம், நான் நல்லா சந்தோஷப்படுவோம். அந்த மௌலை மாறி எந்த பிள்ளையும் கிராத் ஓதணும், முழு சனமும் சொல்லணும்னு தெரியுமா? எந்த பிள்ளையோட கிராத், ஒரு மகன் கிராத் அந்த மாதிரி இருக்கு, உங்களோட மகன் பயான் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காக வேண்டி சில பெற்றோர்கள் என்ன செய்யறது, அவங்களோட கௌரவத்துக்காக வேண்டி சில பிள்ளைகளை மதரசால ஓத வைக்கிறாங்க. எங்கே கௌரவம் கிடைக்கும்? பள்ளி வாசல்ல இந்த புள்ள பயான் பண்ணினால், கிராத் ஓதினால் கண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி ஓத வைக்கிறாங்க பெற்றோர்மார். உங்களுக்கான விஷயம் தான் இது. பள்ளிவாசலை நம்பி உங்க பிள்ளையில ஓத வைக்காதீங்க. அங்கே கௌரவம் இல்லை. பள்ளியில் சேர்ந்தா உங்களோட பிள்ளை கௌரவம் வாழ்றதை விட கடனாளியாக தான் வாழ்வார். கடனாளி. பொருளாதார நெருக்கடியால் கௌரவமாக வாழ முடியாது. உங்களோட கௌரவத்துக்காக வேண்டி பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. இந்த புள்ள பயான் பண்ணால் வேறொருத்தர் சொல்லுவார், உங்களோட புள்ள நல்லா பயான் பண்ணுறாரு, அந்த கௌரவத்துக்காக வேண்டி. உங்களோட புள்ள கிராத் ஓதுனா உங்களோட புள்ளோட கிராத் நல்லா இருக்குன்னு சொல்லி வேறொரு சொல்லுவார், சபையில் ஒரு நல்ல கெட்டதை சொல்லுவார். இந்த கௌரவத்துக்காக வேண்டி உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையை வீணமாக்கிறாங்க. பள்ளிவாசலை நம்பி நீங்கள் உங்களோட பிள்ளைகளை ஓத வைக்க வேண்டாம். உங்களோட பிள்ளைகளை நீங்கள் ஆலிமாக ஆக்கணுமா? மதரசாவில் சேரும் போதே நீங்கள் நியத்து வச்சுக்கொள்ளணும், இந்த புள்ள வெளியில் வந்தால் ஒரு தொழில் ஏற்பாட்டோட இந்த புள்ள இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, என்னுடைய புள்ள வெளியில் நிம்மதியாக வாழ்கிற அளவுக்கு ஏதாவது தொழில் இருந்தால் மாத்திரம் நீங்கள் பிள்ளைகளை ஓத வைங்க. இல்லாட்டி ஓத வைக்க வேணாம். அப்படி இல்லையா, சில மதரசாக்கள் இருக்கிறது 2 தொழில், ஒன்று சேரும் மௌலவியும் அல்லது ஃப்ரக்டரும் மௌலவியும் அல்லது டாக்டரும் மௌலவியும். இப்படிப்பட்ட மதரசாக்கள் நிறையா இருக்குது. அங்கே ஓத வைங்க பிள்ளைய. பள்ளிவாசலை நம்பி ஓத வைக்காதீங்க. கண்ணியம் கிடைக்குன்னு நினைக்காதீங்க. எந்த பள்ளியிலையும் முதலாக போய் மௌலை சேர்ந்தோன்னே ரூம் சாவியும் கொடுத்து டாய்லெட் பிரஷ்ஷையும் தான் சேர்த்து கொடுப்பாங்க. இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் 1-2 பள்ளிவாசல் தவிர, சில பள்ளிவாசலில் சரியான கண்ணியம் கொடுக்கப்படுகிறது மௌலைமாருக்கு. அந்த பள்ளிவாசலை தவிர மிச்ச 90 விதமான பள்ளிவாசலில் மௌலைக்கு ரூம் சாவியும் கொடுக்கப்பட்டு பள்ளிவாசனுடைய அந்த கழிவறை துப்புரகக்கூடிய அந்த பொறுப்பும் தான் ஒப்படைக்கப்படுகிறது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிர்வாக சபையில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மௌலை, அந்த இதான் ஒரு ரூம், நான் சாவி பிடிங்க, பள்ளிவாசலை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்க, வெள்ளிக்கிழமையில் மொப் பண்ணுங்க, மற்றது பாத்ரூம் இருக்கு மௌலை, கொஞ்சம் பார்த்து கழுவி கொள்ளுங்க, நன்மை கிடைக்கும் தானே. நான் கேட்குறேன், மௌலவி 7 வருஷம் ஓதிட்டு வந்த மௌலவி தஹஜ்ஜத் தொழுகிறாரு, 5 நேரம் ஃபர்லு தொழுகிறாரு, சுன்னத்தான் நோன்புகள் பிடிக்கிறாரு, ஏனைய விஷயங்கள் செய்கிறாரு. இவ்வளோ செய்கிற மௌலவிக்கு நன்மை காணாதுன்னு சொல்லியா டாய்லெட் பிரஷ் தூக்கி கொடுக்குறீங்க? டாய்லெட் பிரஷ் அப்போ நிர்வாக சபையில் உள்ள எல்லாருக்கும் நன்மை நிறைஞ்சிருச்சு. அவங்க மனசெல்லாம் கூட கழுவி அதால் வர நன்மை அவங்களுக்கு தேவையில்லை. ஊர் ஜமாத்தினருக்கு அந்த மனசில் கூடத்தை துப்புராக்கி வர்ற நன்மை தேவையில்லை. மௌலைமாருக்கு நன்மை காணாதனால தான் பள்ளிவாசல் மௌலைமார என்ன செய்கிறாங்க, அந்த விஷயத்தை பாவிக்கிறாங்க. நீங்கள் பொதுவாக பாருங்கள், ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு பள்ளிவாசல் இருக்கீங்க, அந்த பள்ளிவாசலுக்கு வேறு ஊர்லேருந்து யாரும் வந்தால் பள்ளிவாசல் துப்புரவு இல்லாட்டி மௌலை, ஏன் மௌலை இந்த பள்ளி கொஞ்சம் ஊற்றியாக இருக்குது, மௌலைட்டு தான் கேட்குறாங்க. மலசல கூட துப்புரவு இல்லாட்டி மௌலை, டாய்லெட் ஏன் துப்புரவு இல்லாமல் இருக்குது, ஏன் மௌலை இப்படி இருக்குது அப்படின்னு மௌலைட்டு தான் கேட்குறாங்க. அதே போல் பள்ளிவாசல் வெளியில் கூட்டணும்னு சொன்னால், ஏன் பள்ளிவாசல் வெளியில் எப்படி இருக்குது? நான் கேட்குறேன், டாய்லெட் கழுவு துப்புரவு இல்லாட்டி மௌலை தான் கேட்குறீங்க.
பள்ளியில் லைட் போட்டு போடாட்டி மௌலிடான்னு கேட்குறீங்க, பள்ளியில் துப்புரவு இல்லாட்டி கூட்டாடி மௌலிடான்னு கேட்குறீங்க, மனசில் கூட துப்புரவு அடி மௌலிட்ட மௌலையாப்பா இந்த பொறுப்பெல்லாம் செய்கிற, அதை மௌலையா செய்கிற நபியோட வாரிசுன்னு சொல்லி நபியவங்க சொல்கிறாங்க. எந்த பிள்ளைகள் நல்ல காலம் நபியவங்க இல்லை, இல்லாட்டி அவங்கள என்ன செஞ்சிருப்போமோ அந்த சமுதாயம். நபியோட வாரிசுகள்கிட்ட என்னத்தை நாங்கள் கொடுக்குறோம், மனசில் கூட பிரஸ்ஸில் கொடுக்குறோம். குர்ஆனை சுமக்கிறாங்கன்னு சொன்னாங்க, உள்ளத்தில் குர்ஆனை சுமந்தவர்கள் ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அலீஃப்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வந்தாலும் அவரை நான் கண்ணியப்படுத்துவேன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. நாங்கள் அலிஃபு பாத்தா எல்லாம் சேர்த்து ஓதுன ஒரு மௌலைட்ட டொய்லெட் பிரஸ்ஸு, பள்ளிவாசல் கூட்டுற தும்பு தடி, வெளியில் கூட்டுற விளக்குமார்கள், என்ன கண்ணியம்? இந்த கண்ணியத்துக்காக நீங்கள் ஓத வைக்க போகிறீங்க ஒரு பிள்ளைகளை. இந்த கண்ணியம் கிடைக்கணும்டா நீங்கள் ஓத வைக்க போகிறீங்க. உலமாக்கள் போய் கேட்டு பாருங்கள், கண்ணியம் இல்லை கடன் தான் இருக்குது. கடன் கட்டே இல்லாமல் உலமாக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, உள்ளத்தால் அழுகுறாங்க. அதனால் பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அல்லாஹுக்காக வேண்டி இந்த உலமாக்களை உருவாக்கக்கூடிய பெற்றோர்மார்கள் கண்ணியத்துக்காக வேண்டியும் பள்ளிவாசல் இந்த பிள்ளை மரியாதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓத வைக்காதீங்க. உங்களோட பிள்ளைகளை ஓத வைக்கக்கூடிய நீங்கள் பிள்ளைகள் ஓதி வெளியாகும் போது 2 தொழிலோட ஏற்பாடு இருக்குதா, அது அப்படி சம்மந்தமான உங்களுக்கு ஏழுமா, அப்படி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பிள்ளைகளை ஓத வைங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்மார்கள் சரியான முறையில் விளங்கி உங்களோட பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் வழி நடத்துங்க. இல்லாட்டி பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் சரியான முறை கஷ்டப்படுறாங்க, கடனாளி ஆகுறாங்க, நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதனால் இன்ஷா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா பெற்றோர்மார்களும் உங்கள் பிள்ளைகளுக்குரிய தொழில் ஏற்பாடுகளை சரியாக செய்யுங்க. அதே போல் இன்ஷா அல்லாஹ் ஆலமுல் அர்வான்னு சொல்லி யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பித்து அதுலேயும் இந்த வீடியோக்கள் போடுறோம். டிக்டாக்ல சிறிய வீடியோக்கள் தான் வரும், யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ வரும். இன்ஷா நீங்கள் என்ன செய்யுங்க, யூடியூப் சேனல் போயிட்டு அந்த ஃபுல் வீடியோ பார்த்து நிர்வாக சபையில் இருக்கிற வீடியோவை காட்டுங்க, பெற்றோர்மாருக்கு காட்டுங்க, இது சம்மந்தமாக காட்டி ஒரு நல்லவான வீடியோ இது மூலியம் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் யூடியூப் சேனல் நீங்கள் சென்று அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.